ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா மினி பாதுஷா தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1½ கப் மாவு எடுத்துருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்துருக்கேன். நம்ம லைட்டாக மாவு போட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி பொரிஞ்சு வருங்க. பொரிஞ்சு வந்தோட நமக்கு நெய் ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தங்க. அது ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டோங்க. நல்லா கலந்துட்டு நம்ம உள்ள கட்டி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊறினாந்தாங்க நமக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி குட்டியாக ஒரு மாவு எடுத்து நடுஸில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டால் தாங்க நல்லா மினி பாதுஷா போல் இருக்குங்க. இப்போ நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ ஒரு பக்கத்தில் ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு வந்ததோட ஒன்று ஒன்றா பொரித்து எடுத்துடலாங்க. பாருங்கள், இப்போ அப்படியும் போட்டு ஒன்று ஒரு பக்கம் வெந்ததோடு இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. இப்போ நல்லா கோல்டன் கலர் ஆகிட்டு பார்த்திங்களா, பார்க்கவே எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பார்த்திங்களா. இப்போ இந்த கலருக்கு வந்ததோடு நம்ம எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதிக்கட்டுங்க. நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு வேண்டாம், அதுக்கு முன்னாடியே இறக்கிடலாங்க. இறக்கிட்டு அதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க மினி பாதுஷாலாம் போட்டு அதில் எடுத்துட்டால் நம்மளோட மினி பாதுஷாலாம் ரெடி ஆயிருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு, பார்க்கவே அட்டகாசமாக இருக்குல்ல. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.